அழகிய வச்சு மட்டுமே நம்ம காய் நகர்த்தினா மட்டும்தான் எங்கள் பிரபாவையும் நம்ம விஜயையும் வெளியில் கொண்டு வர முடியும்னு மகா நினைக்கிறாங்க. மகாவுடைய இந்த நினைப்பு போலவே எங்கள் வீட்டில் இருக்க அனாமிகாவை பாடாப்படுத்துகிறாங்க அழகிய வச்சு. அழகியோட இந்த பாடாப்படுத்துகிற இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாத அனாமிகா, சரி நான் எங்கள் விஜயை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயை வெளியில் எடுக்கிறதுக்காக எங்கள் அனாமிகாவை சொன்ன மாதிரி எங்கள் மகா ஐஸ்வர்யா 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரவும் செய்ய, வெளியில் நிற்கிற எங்கள் கோடீஸ்வரியும் காயத்ரியும் ஓடி என்ன அனாமிகா என்ன பண்ணியிருக்க நீ, எதுக்காக விஜய் உள்ள வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. அத்தை இப்போதைக்கு எதுவுமே பேசுறதுக்கு நேரம் இல்லை, முதல்ல போய் நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க அனாமிகாவை. என்ன இவ என்னத்தை பேசி இப்படி இவங்க மனசை மாத்தினாங்கன்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கிறாங்க எங்க சித்ரா தேவியும். சித்ரா தேவிக்கும் நடக்கிற விஷயம் எதுவுமே புரியலை. இவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு கூட நினைச்சாலும் அது முடியவே இல்லை. கடைசியில் இவன் நம்ம நினைச்சதை விட இப்படி அவங்க பேச்சுக்கு அடிமையாகி பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டாலேன்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எங்க சித்ரா தேவியும். உள்ள வர அனாமிகா சித்ரா தேவியை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாம் இவங்களால தான் எங்கள் பிரபாவும் விஜயும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை அதை கூட நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பி இப்படி நம்ம மூலமாக காரியத்தை சாதிக்கணும்னு நினச்ச இவங்களால இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு அனாமிகாவும் நினைக்கிறாங்க. உள்ளவர அனாமிகா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம்னு சொன்னதுமே, சரிங்க மேடம்னு எல்லா ப்ரொசீஜரும் கண்டுபடி நல்லபடியாக முடிக்கவும் செய்கிறாங்க. உள்ளே இருக்க பிரபாவும் வெளியில் வர விஜயும் 2 பேருமே நின்று எங்கள் அனாமிகாவை பார்த்து மறைக்கவும் செய்ய, மொத்த குடும்பமும் ரவுண்டு கட்டி அனாமிகாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி தாக்கவும் செய்கிறாங்க. போலீஸும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க, நான் என்ன தவறு பண்ணேன், இவர் எதுக்காக எங்கள் பிரபாவை போய் தனியாக சந்தித்து பேசணும், தனியாக சந்தித்து பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி எங்கள் கேட்கவும் செய்ய, அதுக்கு எங்கள் பிரபாவும் எதுவுமே தேவையில்லாமல் நடக்கவும் இல்லை, அதே போல் நான் விஜய் சந்திக்கணும்னு நானாக அவரை கூப்பிட்டுட்டு போகவும் இல்லை, எல்லாம் நடந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே தவிர மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை, நீ தவறாக நினச்சது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நீ நிறுத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இப்போ தான் எங்களுக்கு ஃபோன் வந்தது, இந்த கல்யாணம் நடக்காது, ஜெயிலுக்கு வரையும் ஒரு போகிற பொண்ணை எப்படி எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க இந்த பொண்ணு வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டாங்க, இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஊன அழுகவும் செய்கிறாங்க. இது இப்போ தான் அனாமிகாவுக்கே தெரியுது, என்னது பிரபாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா, இது தெரியாமல் நம்ம இப்போது விஜய் கூட சேர்த்து வச்சு ஐயோ பெரிய தவறு பண்ணிட்டோமேன்னு அனாமிகா நின்றுட்டு இருக்க, விஜய் மன்னிச்சிர விஜய் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நிற்க, கையை எடு முதல்ல, இனிமே என்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை என் வீட்டில் என் கூட வாழ்கிறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காயத்ரியும், உன்னை நான் நல்லவன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷப்பாம்பாக இருப்பேன்னு நினைக்கவும் இல்லை, உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்ததை நினச்சி நானே அசிங்கப்படுறேன், என் பையனோட வாழ்க்கையை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கெடுத்துட்டோன்னு இப்போ தான் நினைக்கிறேன். அப்போ கூட எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க, மண்டபத்தில் அன்றைக்கி இந்த சித்ரா தேவி சொன்னதுனால தான் நானும் அந்த பிரச்சனையை பண்ணேன், அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருந்தா இப்போதைக்கு இந்த பிரபாவை நான் தவறாகவும் நினச்சிருக்க மாட்டேன், இப்போ வரைக்கும் பிரபாவும் எங்கள் நம்ம விஜயும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் தவறான புரிதலால் இப்போ பிரபாவோட வாழ்க்கையும் மண்ணா போயிடுச்சுன்னு எங்கள் காயத்ரி புலம்ப எங்கள் கோடீஸ்வரி தலையில் அடிச்சுட்டு வேகமாக அழுகவும் செய்ய, அப்போ தான் அனாமிகாவுக்கு ஒரு விஷயமே புரியுது, இது எல்லாமே சித்ரா தேவியோடைய வேலை தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அத்தை அப்போ இது எல்லாம் உங்கள் வேலை தானா, இங்கே விஜயும் பிரபாவும் தனியாக போய் சந்தித்து பேசுகிறத உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படி அவங்க பேசுனது எதுக்காக நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. அப்போது இந்த வீடியோவை அனுப்பிவிட்டது இதோ பக்கத்தில் நின்று சதி செஞ்சிட்டு இருக்க இந்த சித்ரா தேவி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே புரியவே செய்த. அப்போ அங்கே இருக்க போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் வெளியில் போய் பேசுங்கன்னு சத்தம் போட, எதுவாக இருந்தாலும் இங்கே தான் நாங்கள் பேசுவோம், நீங்கள் எங்கிட்ட காசு வாங்கிட்டு தானே இந்த வேலையை பார்த்தீங்கன்னு சொல்லி அனாமிகா சொல்ல, போலீஸை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. அப்போது எல்லாருமே கூட்டி சதி பண்ணியிருக்காங்க, குடும்பம் நடத்தணும், குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும், குடும்பத்திற்கு நல்ல பேர் தக்க வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த வீட்டில் இருக்க ஒன்றுங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஏன் சித்ரா தேவி இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்திருக்க, ஆனால் நீயும் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சுருக்கேன்னு எங்கள் தாத்தா சொல்லும்போது இங்கே எல்லாருக்குமே சித்ரா தேவி மேலே கோவம் வருது. பல்லான்னு ஒரு அறை எங்கள் ராஜலட்சுமி படுறாங்க, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இதே உன் பையனாக தான் இதெல்லாம் செஞ்சுருப்பியா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டு இருக்க காயத்ரியும் விஜயும் அனாமிகா பக்கத்தில் வர, அவள் தான் உனக்கு சொன்னானா, உனக்கு எங்கே போணுச்சு அறிவு, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் விஜய் அடித்ததையும் சேர்த்து தானே நீங்கள் கொடுத்துருக்க, அப்படி இருக்கப்போ விஜய் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே இதெல்லாம் செஞ்சுருக்க, கேஸை ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்த்த நீ எப்படி அந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியும் சொல்லுன்னு எங்கள் காயத்ரி கேட்குறாங்க. அனாமிகா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அனாமிகாவுக்கு பதில் பேச முடியல, ஆனாலும் விஜய் தனக்கு வேணுன்ற மாதிரி பேச, ஏய் இதுக்கப்புறம் விஜய் எப்படி உன் கூட வாழுவான் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாரு அனாமிகா, இனிமேல் உன் கூட வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை, என்ன சொன்ன எங்கள் அண்ணிங்க கிட்ட என்ன சொல்லியிருக்க, தனி கொடுத்தனம் போகணுமா, தனி கொடுத்தனம் தானே போகணுன்னு ஆசைப்பட்ட, தனியாகவே போய் வாழு, அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீ அப்படியே செய் அனாமிகா, இதில் நான் என்றைக்குமே குறுக்கிட மாட்டேன், நான் குறுக்க வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயம்.
விஜய் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அனாமிகா அதிர்ச்சியில் விஜய் அப்படியே பார்க்க விஜய் அடுத்த நொடியே சொல்கிறேன், இங்கே பாரு அனாமிகா, உன் கூட வாழணும் அப்படின்னு நானும் நினச்சேன். என் மனசை மாற்றிக்கிட்டு உன் கூட வாழ தயாரான. ஆனால் நீ என்ன பண்ண, அழகியை பற்றி என்கிட்ட தவறாக பேசி என்னை கோவப்படுத்தி என்னை அடிக்க வச்சு அதை வீடியோ எடுத்திருக்கனா நீ எவ்வளோ பெரிய கேடியாக இருப்ப. உன்னை நம்பி உன்னை காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க இப்போ வரைக்கும் எங்கே வந்து நிற்கிறாங்க பாரு. இதை நான் இனிமேலும் என் குடும்பத்துக்கு நான் கொடுக்கணுமா? தண்டனை அனுபவிக்கிறது நான் மட்டுமே இறந்துட்டு போகட்டும். இனிமேல் என்ன தண்டனை? உங்க கூட வாழ்ந்தது தான் தண்டனை. இனிமேல் தான் நான் சந்தோஷத்தமாகவே இருக்க போகிறேன். என் பொண்ணு கூட சந்தோஷமாகவே வாழ போகிறேன்னு சொல்லி இப்போலான்னு ஒரு அறைய விடவும் செய்கிறாங்க. இங்கே பாரு, நீ தவறுக்கு மேலே தவறு பண்ணுற, அழகியை தூக்கி போட்டு என் கூட வந்து வாழு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு எங்கள் அனாமிகா சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க விஜய்க்கு ரொம்ப ஆத்திரமும் ரொம்ப கோபமாகவும் வருது. அங்கே இருக்க போலீஸ், என்ன சார் ஏன் முன்னாடியே இப்போ உங்கள் பொண்டாட்டி மேலே கையை நீட்டுறீங்கன்னு சொல்ல, மேடம் இதில் நீங்கள் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அனாமிகா வாயிலேருந்து எல்லாம் உண்மை வெளியே வந்தது. இதை பற்றி மட்டும் இல்லை, நாங்கள் உங்களை பற்றின வீடியோ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை பற்றியும் வெளியில் விட்டோம்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு எங்கள் போலீஸே மிரட்டுறாங்க. மகா ஐஸ்வர்யா 2 பேரும் போலீஸை திட்ட அதுக்கிடையில் எங்கள் காயத்ரியை சொல்கிறாங்க, இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி வெளியில் போகிற காயத்ரி அங்கே இருக்க ஒரு சாமி சலையிட்ட இருக்க அங்கே தாலியை எடுத்துகிட்டு நேராக உள்ளே வராங்க. விஜய், இந்தடா விஜய், உன்னால் இங்கே பிரபாவோட கல்யாணம் நின்றுடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இப்போ பிரபாவை கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அனாமிகா தானே. அனாமிகாவால் அவள் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் சரி பண்ணணும், ஏடு கட்டணும்னா நீ பிரபா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும்னு தாலியை நீட்டுறாங்க. பிரபா அதிர்ச்சி ஆகிறாங்க. கோடீஸ்வரி நின்றுட்டுருக்காங்க அழுதுகிட்டு. அப்போ மகாவும் ஐஸ்வர்யாவும் இல்லை இது சரியாக இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கு சூர்யா, ஏன் சரியாக வராது? சரியாக வரும். பிரபாவுக்கு இங்கே ஏற்ற ஜோடினா விஜய் தான். விஜய்க்கு ஏற்ற பொண்டாட்டினா அது பிரபாவால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரபாவை பார்க்குறாங்க விஜய். என்னடா விஜய் யோசிக்கிறேன், முதல்ல உன்னுடைய கல்யாணத்தில் நாங்களே தவறு பண்ணிட்டோம், ஆனால் இந்த தடவை எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். பிரபா அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் இருப்பான், அடக்க வேண்டியவங்களை அடக்கியும் வச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் சித்ரா தேவியை பார்த்து முறைக்கவும் செய்ய எங்கள் விஜய் அந்த தாலியை வாங்குறாங்க. பிரபா வேணான்ற மாதிரி தலை ஆட்ட எங்கள் கோடீஸ்வரியும் உங்கள் அப்பாவும் சரின்ற மாதிரி தலை ஆட்டுறதுனால வேறு வழி இல்லாமல் பிரபா அமைதியாக நிற்க எங்கள் விஜய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடியே தாலி கட்டவும் செய்கிறாங்க. இந்த திருமணம் எப்படி செல்லணும் நானும் பார்க்க தானே போகிறேன்னு எங்கள் அனாமிகா கொதிச்சு எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மேடம், முதல் பொண்டாட்டி நானே இருக்கும்போது எனக்கு முன்னாடியே இவர் இந்த பிரபாவுக்கு தாலி கட்டுறாரு, என்னன்னு கேளுங்க மேடம் சொல்லும்போது அந்த மேடம் எதுவுமே பேச முடியல. ஏற்கனவே எங்கள் மகா கையில் வீடியோ சிக்கி இருக்கிறதுனால இந்த போலீஸால் கூட எதுவுமே பேச முடியல. அப்படி பேசணும்னா இந்த நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் சூர்யா சொல்கிறாங்க, எந்த விதத்துலையும் இந்த கல்யாணம் செல்லும் செல்லாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது மேடம். ஏற்கனவே விஜய் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறுதலால் பிறந்த குழந்தை தான் இந்த அழகி வேறு ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தை தான். முறைப்படி பார்த்தா அப்போ அழகியோட அம்மா தானே இவங்களுடைய முதல் மனைவியாக இருந்திருக்க முடியும். இப்போது அனாமிகா கூட 2வது கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணம் எந்த வகையில் செல்லும் பார்க்கலாம். சரி அப்படியே செல்லும்னாலும் முறைப்படி விவகாரத்தை வாங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அது வரைக்கும் பிரபா அவங்க அம்மா வீட்லேயும் நம்ம விஜய் எங்கள் வீட்லேயும் இருக்க செய்வார் அப்படின்னு சூர்யாவும் சொல்கிறாங்க. நான் விவகாரத்தை கொடுக்க மாட்டேன்னு எங்கள் அனாமிகா விடாப்படியாக நின்றுட்டுருக்கேன். விவகாரத்து உங்ககிட்டேருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அனாமிகா. என்னை தனி கொடுத்துன போகணும் அப்படின்னு நினச்சி நீ செஞ்சு சந்தியால் இப்போ நீ தான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்க. தனியாக போகணும்னு ஆசைப்பட்டேன், தனியாகவே போயிரு, உன் அம்மா அப்பா கூட போய் நிம்மதியாக வாழ்க்கை நடத்து அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் சொல்லிட்டு பிரபாவை பார்க்குறாங்க. பிரபா தான் கழுத்தில் கிடக்கிற தாலியை பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. விஜய்க்கும் பதில் பேச முடியலை, பிரபாவுக்கும் பதில் பேச முடியலை. இது இங்கே நடந்த கல்யாணமாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாருமே வெளியில் வந்து இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே நிற்க அப்போ கோடீஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டான், ஆனால் இது எல்லாமே நாங்களாக செஞ்சதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, இதை வச்சு திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்களேன்னு எங்கள் கோடீஸ்வரி சொல்ல, இல்லைம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு அங்கே காயத்ரியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, இப்போ நான் பிரபாவா மனசால் என் மருமகளாக ஏற்று தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் சட்டப்படி இந்த அனாமிகாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு பிறகு பிரபாவை அந்த வீட்டு மருமகளாக நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் காயத்ரி சொல்லவும் செய்ய பிரபாவை பார்த்து தலையாட்டியப்பட விஜயும் கிளம்புறாங்க. எங்கள் காயத்ரியும் அதே நேரம் எங்கள் பிரபாவை பார்த்து பக்கத்தில் போய் நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, ஐயோ இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க பிரபா பேசிகிட்டு இருக்கும்போதே காயத்ரியும் கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் பிரபான்னு சொல்லிட்டு காயத்ரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கூடவே எங்கள் ராஜலக்ஷ்மி தாத்தான்னு எல்லாரும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் மன நிறைவோட போகிறாங்க. பிரபா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததை நினச்சி, ஏன்னா 3 பேரும் அக்கா தங்கச்சி, கண்டிப்பாக இவங்களால குடும்பம் பிரியாதுன்ற மாதிரி எங்கள் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷத்தோட தான்
அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அழகி போன பொண்ணு அங்கேருந்து திரும்ப ஓடி வந்து, "அப்போ எனக்கு இனிமே 2 அம்மா, 2 அப்பாவா? மகா அம்மா, சூர்யா அப்பா, அடுத்து பிரபா அம்மா, விஜய் அப்பா" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுற அழகிய தூக்கி கொஞ்சுற பிரபா, "கண்டிப்பா சீக்கிரமா அந்த வீட்டுக்கு உன்ன வந்து நான் நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்ற எங்க பிரபாவ பார்த்து ஐஸ்வர்யா, மகா 2 பேரும் சந்தோஷப்படவும் செய்றாங்க. "பிரபா, இப்படி ஒரு சம்பவம் உன் லைஃப்ல நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா விஜய் உன்ன நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. உன்னை தவறா நினைச்சு வேண்டான்னு சொல்லிட்டு போன அவன நினைச்சு கவலைப்படுறத விட, இனி விஜய பத்தி மட்டும் நென. அவர் தான் உனக்கு எல்லாமேன்னு எங்க ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க, மகாவும் சொல்றாங்க. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற அனாமிகா அழுதுட்டே நிக்க, பக்கத்துல போற பிரபா அனாமிகாவ பார்த்து சொல்றாங்க, "உன் வாழ்க்கைய கெடுக்கணும், உன் வாழ்க்கைய பறிக்கணுன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நானும் விஜய மறந்துட்டு என் வழிய பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். இப்ப நாங்க சந்திச்சு பேசிக்கிட்டது கூட வேற ஒரு பிரச்சனைய பத்தி மட்டுமே தவிர, உனக்காக கிடையவே கிடையாது. எங்களுடைய பழைய காதல பத்தி நாங்க அத பேசிக்க கூட இல்ல. எல்லாமே நடந்தது எதார்த்தமான விஷயம். இத வேணும்னே செஞ்சது நீ ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கே சித்ரா தேவி. அவங்களால மட்டும் தான். அவங்களால மட்டும் தான் திரும்ப திரும்ப உன் வாழ்க்கைக்கு பாதிப்பும் வந்துட்டே இருக்கு. அத நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப நீ அவங்க பேச்ச கேட்டு தனிமரமா நின்னுட்டு இருக்க. அந்த வீட்டு மருமகளாகவும் இல்லாம, இங்க விஜய்க்கு மனைவியாவும் இல்லாம, இப்ப என் கழுத்துல தாலி ஏறுனதுக்கு காரணம் கூட நீ மட்டும் தான். அதுக்கும் நீ தான் காரணம்" அப்படின்னு எங்க அனாமிகாவ பார்த்து எச்சரிச்சுட்டு போறாங்க எங்க பிரபாவும். பிரபா சொன்ன வார்த்தைய கேட்டு நொறுங்கி போய் நிக்கிறாங்க. இந்த கோவம் எல்லாமே எங்க சித்ரா தேவி பக்கம் திரும்ப, சித்ரா தேவி எங்க அனாமிகாவ திரும்பி பார்த்தபடி, "இவ நம்மள கிட்ட கோவப்பட்ற போறா. அந்த வீட்டுக்கு வந்து என்னலாம் பண்ண போறான்னு தெரியாம பயந்தபடி எங்க சித்ரா தேவி பின்னாடியே ஓடுறாங்க. இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்லயே நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய தனியா கூட்டிட்டு போகணும்னு நெனச்ச எனக்கு, இப்படி விஜய் இவ்வளோ பெரிய அதிர்ச்சிய குடுப்பான்னு நெனச்சு கூட பார்க்கலேன்னு ரொம்ப கவலையோட இருக்காங்க எங்க அனாமிகாவும். திரும்ப அந்த வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? என்னைய அந்த வீட்ல இருக்கவங்க எப்படி ஏத்துப்பாங்க? இப்போ விஜய் பிரபாவ கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ எப்படியும் நமக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப தான் செய்வாரு. டிவோர்ஸ் நடந்ததுக்கு பிறகு முறைப்படி கல்யாணம் பண்ணி அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்க விடுவேன்னு தெரியாம குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க எங்க அனாமிகா. அனாமிகாவ பார்த்த போலீஸும், "இப்போ உங்களால தான் மேடம் உங்க லைஃபே போச்சு. எங்க விஜய நீங்க உள்ள வைக்கணும்னு நெனச்சீங்களே, உள்ள வச்சா அதுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகள் என்னன்றத பத்தி யோசிச்சீங்களா? ஆனா உங்கள சுத்தி இருக்க ஒருத்தர் மட்டும் நல்லா யோசிச்சு நல்லாவே காய் நகர்த்தியிருக்காங்க. முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு எங்க போலீஸும் சொல்றாங்க." இது எல்லாத்துக்கும் காரணமான சித்ரா தேவியை சும்மா விடமாட்டேன்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட அனாமிகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற விஜய் இப்போதான் மனசு நிறைவோட நிம்மதியா இருக்காங்க. தாத்தா சொல்றாங்க, "இதை பத்தியும் கவலைப்படாதடா விஜய்னு" சொல்லும்போது, "இல்ல தாத்தா, இப்பதான் தாத்தா என்னைய விட்டு ஒரு சனியை ஒழிஞ்சுதேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு" விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டில் இருக்க மொத்த பேரும் விஜய்க்கு ஆறுதலாக நிற்க, காயத்ரியும் சொல்றாங்க, "என்னால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்போ நானே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டேன்ற மாதிரி" இங்க காயத்ரியை சொல்றதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும். மகா, ஐஸ்வர்யா, பிரபா இவங்களால மட்டும்தான் இந்த குடும்பத்தை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக முடியும்னு ராஜலக்ஷ்மியும் சொல்றாங்க.